தமிழில் இருந்தே கன்னடம் பிறந்தது என்பதை யாரும் மறக்க முடியாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து கொண்டு கர்நாடக தேர்தலில் காங்கிரசிற்கு ஆதரவாக பரப்புரை செய்த ஸ்டாலின் கர்நாடகாவிற்கு எதிராக எவ்வாறு கருத்து கூறுவார் என கேள்வி எழுப்பியுள்ளார். மத்தியில் ஆளும் கூட்டணியில் திமுக இருந்தபோதுதான் கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதாக கூறியுள்ள அவர், தொடர்ந்து 18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்த திமுக தற்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்று கூறுவது வெற்று அரசியல் எனவும் விசனம் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி மற்றும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை வழங்கியதற்கு தாமே காரணம் என்று கூறும் திமுக, டாஸ்மாக் மதுவால் ஏற்படும் மரணங்களுக்கு தாம் காரணம் என கூறுவதில்லை எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். வாஜ்பாய் ஆட்சியை 5 ஆண்டுகள் நிலைபெற வைத்து நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை வளர செய்தது கருணாநிதி என ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக ஸ்டாலின் கூறிய போதிலும் பல்வேறு போராட்டங்களுக்கு திமுக அரசு அனுமதி வழங்கவில்லை என்பதுதான் உண்மை எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார்.